You are listening to padeeps.com. இப்போ நம்ம கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மியூட்டேஷன் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் அந்த மியூட்டேஷனை எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். மியூட்டேஷன் வந்து a sudden change. It may be due to environment or due to genetic factors. இது வந்து most of the mutations வந்து லீத்தலாக இருக்குது, ஹார்ம்ஃபுல்லாக இருக்குது, ஒரு சில தான் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு அந்த இன்ட்ரோடக்ஷனில் பார்த்தோம். இந்த டேர்ம் மியூட்டேஷனுங்கிறத ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது வந்து ஊகோ டிவ்ரிஸ் இன் இனோத்திரோ லெமார்க்கியானா, அதெல்லாம் இன்ட்ரோடக்ஷனில் பார்த்தோம். இப்போ அதை எப்படி மியூட்டேஷனை கிளாஸிஃபை பண்ணலான்னு பார்க்கலாம். தேர் ஆர் டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் கிளாஸிஃபையிங். ஏன்னா க்ரைட்டீரியா வேறு வேறு வச்சு கிளாஸிஃபை பண்ணலாம். Based on the kind of cell, the mutation can be classified into somatic mutation and germinal mutation. எந்த டைப் ஆஃப் செல்ஸில் இது நடக்குது அப்படிங்கிறத வச்சு ரெண்டாக பிரிக்கலாம். சொமேட்டிக் மியூட்டேஷன் அப்படின்னா பாடி செல்ஸில் நடக்கக்கூடிய மியூட்டேஷன்ஸ். இன்னொரு வகையான செல்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா ஜெர்மினல் செல்ஸ், ஜெர்ம் செல்ஸ். இதெல்லாம் எங்கே இருக்கிற ரீப்ரொடக்டிவ் ஆர்கனில் இருக்கக்கூடிய செல்ஸ். ஸோ we can classify mutation into two based on the kind of cell in which the mutation occur. There are two types, somatic mutation and germinal mutation. These mutation may be another way autosomal or sex chromosomal based on the type of chromosome in which it occur. முதல்ல பார்த்து டைப் ஆஃப் செல், somatic செல்லா ஜெர்மினல் செல்லான்னு. பேஸ்ட் ஆன் தட் somatic mutation, ஜெர்மினல் mutation. அதே மாதிரி குரோமோசோமில் எந்த குரோமோசோமை அந்த மியூட்டேஷன் நடக்குது அப்படிங்கிறத வச்சு ரெண்டாக பிரிக்கலாம். ஆட்டோசோமல் ஆர் செக்ஸ் குரோமோசோமல். ஏற்கனவே ஆட்டோசோம்னா என்ன, செக்ஸ் குரோமோசோம் என்னன்னு பார்த்துருக்கோம். ஆட்டோசோம்னா என்னது, which decides our body characters. In the case of human being, 44 chromosomes are autosomal. The rest of the two chromosomes, 45 and 46, no, they are sex chromosome. They may be, in the case of male, X and Y, in the case of female, X and X. So, if the mutation occur in autosomes, then it is autosomal. If the mutation occurs in sex chromosomes, then it is sex chromosomal mutation. Then, based on the origin, it can be divided into spontaneous and induced. Mutation nature-ஆவே நடந்துச்சுன்னா அது spontaneous. We can also make or create mutation. அது induced. For example, ஆல்ஃபா ரேஸ், காமா ரேஸ், எக்ஸ்ரேஸ், சர்டன் கெமிக்கல்ஸ், இதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு பிளான்ட்டில் மியூட்டேஷனை உண்டாக்கலாம். அப்படி ஆர்டிஃபிஷியலாக ஒரு மியூட்டேஷனை ஏற்படுத்தணும்னா அதுக்கு பேர் இன்டியூஸ்ட். ஸோ பேஸ்ட் ஆன் ஆரிஜின், பை இட் செல்ஃப், பை நேச்சர் நடந்துச்சுன்னா அது ஸ்பான்டேனியஸ். நம்ம ஹியூமன் வந்து அதை கிரியேட் பண்ணியிருந்தோம்னா அது இன்டியூஸ்ட். ஸோ பேஸ்ட் ஆன் ஆரிஜின் இட் இஸ் ஸ்பான்டேனியஸ் அண்ட் இன்டியூஸ்ட். And also based on the direction they may be forward or backward. இந்த நடந்த மியூட்டேஷன் வந்து அந்த பிளான்ட்டோட சர்வைவலுக்கு யூஸ் ஆகலாம், இல்லது அதோட சர்வைவலே கொஸ்டின் மார்க் ஆகலாம். Based on that direction, it is classified as forward mutation or backward mutation. இன்னொரு வகையை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா டாமினன்ட் ஆர் ரெசசிவ் மியூட்டேஷன். இது எப்படி பிரிக்கலாம்னா பேஸ்ட் ஆன் த எக்ஸ்பிரஷன். இப்போ ஒரு டாமினன்ட் ஜீனில் மியூட்டேஷன் நடந்துச்சுன்னா அது எல்லா ஃபஸ்ட்டு ஜெனரேஷன்லேயே எக்ஸ்ப்ரெஸ் ஆகும். அதே ரெசசிவ் ஜீனில் வந்து குரோமோசோமில் போய் மியூட்டேஷன் நடந்துச்சுன்னா அது வந்து செகண்ட் ஜெனரேஷனில் தான் நமக்கு தெரிய வரும். ஸோ it can be grouped into dominant mutation or a recessive mutation according to the phenotypic expression. So mutation எத்தனையா கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா
First classification, somatic and germinal mutation based on the kind of cell in which mutation occurs. Second, autosomal or sex chromosomal based on the type of chromosome in which the mutation occurs. Spontaneous or induced based on the mode of origin. Forward or backward based on the direction. Dominant or recessive based on the phenotypic expression. இது மாதிரி மியூட்டேஷன்ஸை கிளாஸிஃபை பண்ணோம். அடுத்து இன்னொரு மியூட்டேஷன்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிறத ஒரு இதில் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். பாயிண்ட் ஆர் ஜீன் மியூட்டேஷன் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் பார்க்க போகிறோம். பாயிண்ட் மியூட்டேஷன் இஸ் சடன் சேஞ்ச் இன் அ ஸ்மால் செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ. ஒரு சின்ன டிஎன்ஏ செக்மெண்ட்டில் நடக்கக்கூடிய சேஞ்ச், சடன் சேஞ்சுக்கு பேர் என்ன? பாயிண்ட் மியூட்டேஷன். இது எவ்வளோ சின்னதாக இருக்கலாம்? இட் மே பி ஒன்லி ஒன் நியூக்ளியோடைடு ஆர் நியூக்ளியோடைட் பேர். நியூக்ளியோடைட்னா என்னென்னா இந்த அடினைன், குவானைன், தயமின், சைட்டோசின் அப்படின்னு 4 நியூக்ளியோடைட்ஸ் இருக்குது. அதில் 2 வந்து பியூரின், 2 பைரிமிடின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நியூக்ளியோடைடுக்குள்ளே ஒரு இதில் நடக்கலாம் அல்லது ஒரு பேரில் நடக்கலாம். அது வந்து என்ன சொல்கிறோம்? பாயிண்ட் ஆர் ஜீன் மியூட்டேஷன். இது எப்படி நடக்கலாம்னா, இட் மே பி டியூ டு லாஸ் ஆர் டெலிஷன் ஆஃப் நியூக்ளியோடைட் பேர். ஒரு ஏடி ஜிசி அப்படின்னு தான் பேர் ஆகும். இந்த அடினைனும் தயமினும் சேர்ந்தால் ஒரு பேர், குவானைன்னு சைட்டோசைன் சேர்ந்த ஒரு பேர். இந்த பேர் ஒரு ஏடியோ ஒரு ஜிசியோ டெலீட் ஆகி போயிடுச்சு இல்லை லாஸ் ஆயிடுச்சுன்னா அந்த மியூட்டேஷனுக்கு பேர் டெலீஷன் மியூட்டேஷன். இது எங்கே பார்க்கலாம்னா பாக்டீரியோ ஃபேஜஸில் இது மாதிரி டெலீஷன் மியூட்டேஷன் நடந்திருக்கு. அப்சர்வ்டு. இட் இஸ் அப்சர்வ்டு இன் பாக்டீரியோ ஃபேஜஸ் வேர் லாஸ் ஆஃப் nucleotide pairs occurs, deletion. இது மாதிரி it can be also on the other way. Addition of one or more nucleotides can also occur. In such case we are calling it as addition mutation. So point mutationல 2 டைப் எப்படி இருக்கலாம்னா, first 2 டைப் deletion or addition. என்ன delete ஆகுது? nucleotide pair delete ஆகலாம் அல்லது ஒரு நியூக்ளியோடைட் பேர் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகலாம். அப்படின்னு தான் அது அடிஷன். இன்னொரு வகையாக எப்படி நடக்கலாம்னா, ஒரு நைட்ரோஜனஸ் பேஸ் இன்னொரு நைட்ரோஜனஸ் பேஸால் ரீப்ளேஸ் ஆகலாம். நைட்ரோஜனஸ் பேஸ் எது? இந்த அடினைன், குவானைன், சைட்டோசைன், தயமின் இருக்குல்ல, இதில் ஒன்றை வந்து இன்னொன்று ரீப்ளேஸ் பண்ணால் அது சப்ஸ்டிடியூஷன். எப்படி? ஏக்கு பதிலாக டி வந்துருச்சு அல்லது ஏக்கு பதிலாக ஜி ரீப்ளேஸ் ஆயிடுச்சு, டீக்கு பதிலாக சி ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. இப்படி ஒரு பேஸை, நைட்ரோஜனஸ் பேஸை இன்னொரு நைட்ரோஜனஸ் பேஸ் போய் ரீப்ளேஸ் பண்ணுச்சுன்னா அது சப்ஸ்டிடியூஷன் மியூட்டேஷன். இந்த மாதிரி நடக்கக்கூடிய அடிஷன் டெலிஷன் என்ன ஆகுதுன்னா, results in production of defective protein and leads to the death of the organism. ஒரு புரோட்டீனில் ஒரு பர்டிகுலர் நியூக்ளியோடைடு பேஸ் பேர் இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா, அந்த புரோட்டீனில் பர்டிகுலர் அமினோ ஆசிட் இல்லாமல் இருக்கும். அப்போ அந்த புரோட்டீன் வந்து டிஃபெக்டிவ் புரோட்டீனாக இருக்கும். அது ஒரு என்சைமாக இருந்தால் அந்த என்சைம் ஃபங்க்ஷன்லெஸ்ஸாக மாறி போயிடும். அது ஒரு ரெஸ்பிரேஷனில் ஒரு முக்கியமான ஸ்டெப்ஸுக்கான என்சைமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, it will lead to the death of the organism. எதில்? அடிஷன் டெலிஷனில். ஆனால் சப்ஸ்டிடியூஷன் மியூட்டேஷன் என்ன பண்ணலாம்? it can alter the phenotype of an organism and it has a greater significance. எது? சப்ஸ்டிடியூஷன் வந்து அந்த எக்ஸ்பிரஷன் இருக்குல்ல, ஒரு கேரக்டரோட எக்ஸ்பிரஷன் அதை மாற்றக்கூடிய அளவுக்கு அது சேஞ்சஸை உண்டாக்கும். அப்போ இது ஒரு சிக்னிஃபிகன்ஸ் ஆனது. ஏன்னா
இது ஒரு நியூ கேரக்டரை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துது. எது சப்ஸ்டிடியூஷன். சப்ஸ்டிடியூஷன் மியூட்டேஷனில் தேர் ஆர் 2 டைப்ஸ். என்ன 2 டைப் அப்படின்னா டிரான்சிஷன் அண்ட் டிரான்ஸ்வர்ஷன் அப்படின்னு 2 டைப் இருக்கு. When a purine or pyrimidine is replaced by another purine or pyrimidine respectively, this kind of substitution is called a transition. முதல்ல பியூரின்னா என்ன, பைரிமிடின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த நைட்ரோஜினஸ் பேசஸ் இருக்குல்ல, அதில் பியூரின்ஸ் என்னென்னா அடினைன் குவானைன், பைரிமிடின்ஸ் என்ன தயமின் சைட்டோசைன். இந்த ஒரு பியூரினை அல்லது ஒரு பைரிமிடினை இன்னொரு பியூரினோ அல்லது இன்னொரு பைரிமிடினோ ரீப்ளேஸ் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் டிரான்சிஷன். எப்படின்னா அடினைனை குவானைன் ரீப்ளேஸ் பண்ணலாம் அல்லது குவானைனை அடினைன் ரீப்ளேஸ் பண்ணலாம், வைஸ் வெர்சா. தயமினை சைட்டோசைன் ரீப்ளேஸ் பண்ணலாம் அல்லது சைட்டோசைனை தயமின் ரீப்ளேஸ் பண்ணலாம். இப்படி பியூரினுக்குள்ளேயே அல்லது பைரிமிடினுக்குள்ளேயே இன்டர்சேஞ்ச் ஆச்சுன்னா அதுக்கு பேர் டிரான்சிஷன். இன்னொரு என்னது, 2வது டைப் டிரான்ஸ்வர்ஷன். அதில் என்ன நடக்கும்னா ஒரு பியூரினை இன்னொரு பைரிமிடின் அல்லது ஒரு பைரிமிடின்னா ஒரு பியூரின் ரீப்ளேஸ் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, டிரான்ஸ்வர்ஷன். இப்போ அடினைனுக்கு பதிலாக சைட்டோசின் வந்துச்சுன்னா அல்லது குவானைனுக்கு பதிலாக தயமின் வந்துருச்சுன்னா இந்த மாதிரி நைட்ரோஜினஸ் பேஸ் பேர் இன்டர்சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேர் டிரான்ஸ்வர்ஷன். பியூரினுக்குள்ளேயே அல்லது பைரிமிடினுக்கு உள்ளேயே நடந்துச்சுன்னா அது டிரான்சிஷன். இஃப் இட் இஸ் பிட்வீன் பியூரின் அண்ட் பைரிமிடின் தென் இட் இஸ் கால்ட் அ டிரான்ஸ்வர்ஷன். ஸோ இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பியூரின்னா எதுனா அடினைன் குவானைன், பைரிமிடின்னா எதுனா தயமின் சைட்டோசைன். You are listening to Padeeps.com.